வங்கதேசத்தில் 3 நாட்களாக பற்றி எரிந்த வன்முறை ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் கொல்லப்பட்ட மாணவர் சங்க தலைவரின் இறுதிச் சடங்கு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்றது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக போராட்டத்தை முன்னின்று நடத்திய மாணவர் சங்க தலைவர் ஷேக் ஓஸ்மான் ஹாடி படுகொலையால் அங்கு மீண்டும் வன்முறை பற்றி எரிகிறது. நாடு முழுவதும் போராட்டம் பரவி வன்முறையாக மாறியுள்ளது. இதனிடையே படுகொலை செய்யப்பட்ட ஷேக் ஓஸ்மான் ஹாடியின் இறுதிச் சடங்கு தலைநகர் டாக்காவில் பலத்த பாதுகாப்பின் கீழ் நடைபெற்றது. இதில் அந்நாட்டின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் உள்பட ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். வங்கதேச அரசு சார்பிலும் துக்கம் அனுசரிக்கப்பட்டது. 3வது நாளாக நேற்றும் போராட்டங்கள் தொடர்ந்த நிலையில் பல்வேறு இடங்களில் வன்முறைகள் கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள ஷேக் ஹசீனா மற்றும் ஹாடி கொலையாளிகளை மொத்தமாக கைது செய்யும் வரை போராட்டங்கள் தொடரும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. முன்னாள் அமைச்சர்கள், பத்திரிகை அலுவலகங்கள், அரசுக்கு எதிரானவர்களின் நிறுவனங்கள் மற்றும் கட்டடங்களை வன்முறை கும்பல் குறிவைத்து தாக்கி எரித்துள்ளனர். மீண்டும் வன்முறை பரவாமல் இருக்க முக்கிய நகரங்கள் முழுவதும் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே வங்கதேசத்தில் இந்தியாவைச் சேர்ந்த இளைஞரின் கொடூர கொலைக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த வழக்கில் 10 பேரை கைது செய்துள்ளதாகவும் மேலும் பலரை தேடி வருவதாகவும் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.